ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். வளமான வைகாசி மாதத்தில் புண்ணியம் தரக்கூடிய நதிகளோட கதைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, புண்ணிய நதிகள் போலவே புண்ணிய தீர்த்தங்களும் இருக்குது. அதாவது நதிகளுக்கு போக முடியாதவங்க கோவிலுக்கு போனாங்க அப்படின்னாக்கா, அந்த தீர்த்தங்களை எடுத்து நம்மளுடைய தலையில் தெளிச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் போயிடுமா. அப்படி சிறப்பு வாய்ந்த தீர்த்தங்கள் நம்மளுடைய இந்தியாவில் நிறையா இருக்குது. அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தீர்த்தங்கள்லாம் முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, என்ன தீர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் தான் சர்வ தீர்த்தங்களும் இருக்குது. எப்படி சர்வ தீர்த்தமும் காஞ்சிபுரத்துக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா, அம்பிகை மணலால் சிவலிங்க பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அம்பிகையோட மன உறுதியை சோதிக்க நினச்ச சிவபெருமான் எல்லா நதிகளையுமே காஞ்சியில் அப்படியே வெள்ளை பெருக்கெடுத்து ஓட செஞ்சுட்டாரா. அப்போ பார்த்து அம்பிகை ரொம்ப பயந்துக்கிட்டு சிவபெருமானை ஆற தழுவிக்கிட்டாங்களாம். சிவபெருமான் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்களாம். உடனே எல்லா நதிகளுமே ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அன்னையோட சிவபக்தியை சோதிக்கிறதுக்கு சிவபெருமான் நம்மளுக்கு ஆணையிட்டுட்டாரே, இந்த பாவத்திலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட எங்களுக்கு ஏதாவது விமோச்சனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே சிவபெருமான் இந்த திருத்தலத்திலேயே சர்வ தீர்த்தங்களுமே ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் சர்வ தீர்த்தம் அப்படிங்கிற பெயரோட இங்கே இருங்க, உங்களில் நீராடி தர்ப்பணம் தானம் செய்கிறவங்களுக்கு சகல பாவங்களும் நீங்கி அவங்க எல்லா நன்மைகளும் பெற்று நிறைவில் முக்தியும் பெறுவாங்க அப்படின்னாங்களா. உடனே இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு தீர்த்தேஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இருந்துதான். இந்த சர்வ தீர்த்தத்தை சுற்றி நிறையா கோவில்கள் இருக்குது. அதில் முக்கியமான கோவில்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். கங்காதீஸ்வரர், ஹனுமந்தீஸ்வரர், யோகலிங்கேஸ்வரர், ராமேஸ்வரர், சீதேஸ்வரர், லக்ஷ்மணேஸ்வரர், மல்லிகார்ஜுனேஸ்வரர், தீர்த்தேஸ்வரர், ஹிரண்யேஸ்வரர், காமேஸ்வரர், காசி விஸ்வநாதன், தவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்த குளத்துக்கு பக்கத்துலேயே இவ்வளவு கோயில்களும் இருக்கான். அது மட்டும் இல்லாத காஞ்சி சங்கரமடம், நம்மளுடைய காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எல்லாமே இந்த தீர்த்த குளங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த சர்வ தீர்த்தத்தை பார்த்துட்டு அதில் நீராடி உங்களுடைய பாவங்களும் போகணும், எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இவ்வளவு புண்ணியம் தரக்கூடிய தீர்த்தங்களை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? நம்மளுக்கு தான் இருக்குது. நதிகளை பாதுகாப்போம், தீர்த்தங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.